வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில ரத்தினத்தாங்கலில் அருள்பாலிக்கின்ற வில்வ மரத்தின் அடியிலே நம்மை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய வில்வநாதீஸ்வர பெருமானை சேவிக்கப் போகின்றோம். இஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம். ஆரணியிலிருந்து தேவிகாபுரம் சொல்லக்கூடிய சாலையிலே சீனிவாசபுரம் கூட்டுறவுக்கு பக்கத்திலே தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. பழமையை உணர்த்தக்கூடிய சிவாலய வரிசையிலே இத்தலத்தில் வில்வ மரம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. வில்வ மரத்தின் அடியில் சுவாமி அமைந்திருப்பதால் சுவாமிக்கு வில்வநாதீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு நமக்கெல்லாம் காட்சி தந்து அருள் பாலிக்கின்றார். விசாலாட்சி தாய் வில்வநாத பெருமான் திருவடியிலே போற்றி. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணர்கள் தொழுதழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. விசாலாட்சி உடனவர் வில்வநாதீஸ்வரர் திருக்கோயில் அனைவரும் சிறப்பாக மகிழ்ந்து அருள்பாலித்து வருகிறார். குறையின்றி வருகிறார்கள். அவர்கள் குறையெல்லாம் போகக்கூடிய விசாலாட்சி தாய் வில்வநாத பெருமான் தான். எல்லாரும் பட்டு தனபால சுவாமிகள் வழிபாடு செய்த வில்வநாதீஸ்வர பெருமானுக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம். ஒவ்வொரு தலங்களாக தரிசித்து வரும் இத்தருணத்திலே ரத்தினத்தாங்கலில் எழுந்தருளி அருளக்கூடிய அருள்மிகு விசாலாட்சி சமேத வில்வநாதீஸ்வர பெருமானை சேவித்து மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்ற ஒரு ஆன்மீக தலத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள். சித்தர்கள் தேடி டிவி. இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.